அக்கா, நாங்க காலையில கோயிலுக்கு வரும்போது நீங்க இங்க இல்லக்கா. வேற யாரோ ஒருத்தவங்க தான் இருந்தாங்க. ஓ அதுவாமா? புதுசா ஒரு பொண்ணு வந்து பூ கட்டுச்சு, வேண்டுதல்னு சொல்லுச்சு. ஏன் சாந்தி, அந்த பொண்ணு அப்படிதானே சொல்லுச்சு? ஆமா, அப்படிதான் சொல்லுச்சு. அது மட்டுமா, காசு வேற கொடுத்துச்சே. காசு கொடுத்தாங்களா? எதுக்காக காசு கொடுத்தாங்க? உங்களுக்கு அவங்கள தெரியுமா? ஐயோ, எங்களுக்குலாம் தெரியாதுமா. இன்னைக்கு தான் புதுசா பாக்குறோம். நாங்க பூ எடுத்துட்டு காலையிலே வந்துட்டோம். ஆனா அந்த பொண்ணு, நான் சாமிக்கு வேண்டியிருக்கேன், அதனால இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பூ கட்டிக்கிறேன்னு சொல்லுச்சு. புதுசா வந்தா எங்க வியாபாரம் என்ன ஆகும் சண்டை போட்டோம். உடனே எல்லாருக்கும் 1500 தூக்கி கொடுத்துருச்சு. கௌதம், நான் நினைச்சது சரியா போச்சு. என்னோட டவுட் ரொம்ப கரெக்ட் ஆயிடுச்சு. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? நாங்க காலையில போயிட்டு இப்பதான் வந்தோம். வந்தா போலீஸ் அது இதுன்னு கூட்டமா இருக்கு. ஆமாக்கா, கொஞ்சம் பிரச்சனை தான். நீங்க அந்த பொண்ணை மறுபடியும் பார்த்தா கோயில் கிட்ட போலீஸ் இருப்பாங்க. யார்கிட்டயாவது சொல்லி உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்க. என்னோட பேரு இந்திரா. சரிம்மா, நாங்க உள்ள போறோம். சரிம்மா. கௌதம், பூஜைக்காக நம்ம எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம்ல, அப்போ பூசாரி மாலை எடுத்துட்டு வர சொன்னாரு. அந்த பூக்காரி வந்தா. அப்போ கௌதம், அது என்னன்னு சொல்லு இந்திரா. கௌதம், அது கண்டிப்பா ரோஷினி தான். அவதான் பூக்காரி மாதிரி வந்து குழந்தைய எடுத்துட்டு போயிருக்கா. என்ன சொல்ற? ரோஷினியா? ஆமா கௌதம், அவளேதான். எனக்கு அப்பவே மனசுல குழப்பிட்டே இருந்துச்சு. அவதான் வந்துட்டு போயிருக்கா. ச்சே, ரோஷினி இன்னும் அடங்கவே இல்ல. அவளை அடக்கவே முடியாது போல. நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கா. அவளை நான் கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன் கௌதம். அவ என்னையே ஏமாத்திட்டா. இந்திரா, இதெல்லாம் என்னால நம்பவே முடியல இந்திரா. கதிருக்கு இது தெரிஞ்சிருக்குமா சொல்லு? இல்ல நீயே இதெல்லாம் யோசிச்சு சொல்லிட்டு இருக்கியா? இல்ல கௌதம், நான் அப்பவே சந்தேகப்பட்டு பக்கத்துல போனேன். உனக்கு தெரியும்ல, கதிர் மாமா வந்து நம்ம 2 பேரையும் டைவர்ட் பண்ணி விட்டாரு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா. ஆமா கௌதம், அப்போ இதுல நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா அந்த ரோஷினி தான் வந்திருக்கணும். இங்க பாரு இந்திரா, அவ எதுக்கு குழந்தையை கடத்தணும் எனக்கு புரியவே இல்ல. கௌதம், உனக்கு இன்னுமா புரியல? அவ தானே கதிர் மாமாவை கல்யாணம் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கா. அதுக்கு தடையா இருக்கிறது அக்காவும் அந்த குழந்தையும் தானே. இப்ப புரியாம பேசுறதே நீதான். குழந்தை கதிரோடதுன்னு நம்ம 2 பேருக்கும் தான் தெரியும். எனக்கு என்னமோ நீ ஏதோ தப்பா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்ல கௌதம், இது எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்னே தெரியல. ஆனா ரோஷினியை நம்ம ட்ரேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது கௌதம். இங்க பாரு கௌதம், கௌதம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம போலாம். நான் சொல்றத கேளு கௌதம், வா. சரி வா. வா. ஹலோ மேடம். ஹலோ பாண்டியன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன் மேடம். காரை ட்ரேஸ் பண்ணிட்டோம் மேடம். குழந்தை கிடைச்சிருச்சா? எங்க இருக்கு? இல்லை மேடம், காரை ட்ரேஸ் பண்ணதில்ல. கார் ஒரு கிரவுண்டில் நிற்குது மேடம். நாம ட்ரேஸ் பண்ணோன்னு கெஸ் பண்ணி காரை அங்கே நிறுத்திட்டு வேற வெஹிக்கிளில் மாறி போயிட்டாங்க மேடம். அப்போ இது கண்டிப்பா ப்ரீ பிளான்டா தானே இருந்திருக்கு. மேபி மேடம், இருந்திருக்கலாம். அவங்க ஆல்ரெடி கோயிலை சுற்றி இருந்திருக்காங்க மேடம். குழந்தைய கடத்துற உடனே காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கடத்திக்கிட்டு வந்த உடனே கார் கிளம்பிருச்சு மேடம். அவங்க மாறி போன வெஹிக்கிள் எதுன்னு ஏதாவது தெரிஞ்சதா? இல்லை மேடம், வெஹிக்கிள் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கோம், ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மேடம். சொல்லுங்க பாண்டியன். அப்புறம் குழந்தை கடத்துறவங்களோட ஒரு லேடி இருந்திருக்காங்க மேடம். நானும் இதை பத்தி சந்தேகப்பட்டேன். அப்புறம் நீங்க எனக்கு ஒரு டீடைல் மட்டும் கொடுக்க முடியுமா? உடனே விசாரிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். அந்த ஃபோன் எங்க இருக்கு? இப்போ கரெக்ட் லொகேஷன் எங்க? நம்ம கோயில் கிட்ட அது வந்துட்டு போச்சா? இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? ஓகே மேடம், நம்பரை மெசேஜ் பண்ணுங்க மேடம். எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த டீடைல்ஸ் வேணும். ஷூர் மேடம்.
நான் சொன்ன மாதிரி குழந்தைய கடத்தினதுல ஒரு லேடி இருந்திருக்கு கௌதம். நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு பாத்தியா? நீ சொன்னதெல்லாம் சரியா போகணும்னு எந்த அவசியமும் இல்லை இந்திரா. எனக்கு என்னவோ நீ கதிர் மேல இருக்க கோவத்துல ராங் ரூட்ல போற மாதிரி தோணுது. கௌதம், என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இப்ப போய் நீ இதெல்லாம். ஹலோ சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். அட என்னம்மா வணக்கம் சொல்லிக்கிட்டு என்னாச்சு? கேஸ் என்ன ப்ராக்ரஸில் இருக்கு? குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சா? இல்ல சார், நாங்க இன்னும் தேடிட்டே தான் இருக்கோம். ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மணிக்கு இப்போவே ஆறாச்சு. மீடியாவில் போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு செக்ரட்டரியேட்லேருந்து கால் வந்துருச்சு. நான் உங்களை நம்பி சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவீங்கன்னு பார்த்தா என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்க? இல்ல சார், நாங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம். நோ சரியில்லை சரியில்லை. என்ன நீங்க ஊருக்கு உழைக்கிறதுனா சரியா பண்ணுவீங்க போல. இதுக்கு முன்னாடி பெரிய சவால்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணீங்க. இதுல என்னாச்சு? இல்ல சார், இப்பதான் முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. நாங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் சார். இதை பாருங்க இந்திரா, குழந்தை காணுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு. லேட்டாக பெரிய இஷ்யூ ஆயிடும். உடனே என்னன்னு பாருங்க. இல்லைன்னா சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ்ன்னு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். சார், இது எல்லாத்தையும் விட குழந்தைய அக்காவோட குழந்தை சார். எங்க குடும்பத்தோட வாரிசு. நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன் சார். சும்மா வாயில பேசாதீங்க, செயல்ல காட்டுங்க. ஓகே சார். இந்திரா, இதே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம மைண்டு வேலை செய்யாது. இப்ப என்ன, குழந்தைய கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல குழந்தையோட தான் நம்ம வீட்டுக்கு போறோம். புரியுதா? நான் கூட இருக்கேன்ல, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? சரி கௌதம், ரெண்டு பக்கமும் ப்ரெஷர் வந்த உடனே எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. குழந்தை வேற என்ன பண்றான்னு தெரியல, அதுவே பயமா இருக்கு. சாமியார் சொன்னார்ல, நம்ம கடவுளை நம்புவோம். என்ன இந்திரா, தலைவலிக்குதா? கொஞ்சம் லைட்டா வலிக்குது கௌதம். டீ குடிச்சிட்டு போலாமா? வேண்டாம் கௌதம், நமக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு கௌதம். நமக்கு இப்ப டைம் இல்லைல்ல. 5 நிமிஷம் தானே, என்னாக போகுது? வா. அண்ணா 2 டீன்னு. இந்த கௌதம், எனக்கு இப்போ பெரிய பொறுப்பே இருக்கு. நான் ஏன் உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ, இப்ப அதுவே எனக்கு பெரிய பழியா மாறிடுச்சு. இப்ப எதுக்கு இந்திரா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இப்ப நம்ம வேலை குழந்தைய காப்பாத்துறது தான். ஆமா கௌதம், ஆனா அத்தை அக்காலாம் என்ன பேசினாங்க பாத்தியா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? டீ குடி முதல்ல. கௌதம், நம்ம குழந்தைய தேடி கண்டுபிடிச்சா மட்டும் போதாது. இது காரணமானவங்கள நம்ம கண்டிப்பா சும்மா விடக்கூடாது கௌதம். சரி, ஓகே இந்திரா, நீ டீ குடி. குடு. நான் போயிட்டு காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க பாண்டியன். மேடம், நீங்க கொடுத்த நம்பரை நாங்க ட்ரேஸ் பண்ணிட்டோம் மேடம். அது இப்போ இருக்கிற லொகேஷனை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன் மேடம். தயவு செஞ்சு கொஞ்சம் உடனே அனுப்புங்க. ஆ மேடம், சென்ட் பண்ணிட்டேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் பாண்டியன். கௌதம், ரோஷினியோட லொகேஷன் தெரிஞ்சிருச்சு கௌதம். நம்ம கிளம்பலாம். நம்ம உடனே கிளம்பினா குழந்தைய காப்பாத்திடலாம் போலாம் கௌதம். இந்திரா. சீக்கிரம் வா. நீ இங்கதான் உட்கார்ந்திருக்கியா? ஏய், என்ன இந்திரா
ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி நீ பாட்டுக்கு வந்துட்டு இருக்க. மேனஸ் இல்ல. அக்யூஸ்ட் கிட்ட மேனஸ் பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஏய், ஒழுங்கு மரியாதையா சொல்லு, குழந்தைய நீ எங்க வச்சிருக்க? இங்க பாரு ரோஷினி, இந்த மாதிரி விஷயம்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. எங்க ஃபேமிலியில மட்டும் வேண்டாம். புருஷனும் பொண்டாட்டியும் வந்து இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. மிரட்டாத ரோஷினி. பதிலுக்கு நான் உன்னை மிரட்டினா அப்புறம் நீ தாங்க மாட்ட. காலையில நீ தானே பூக்காரி வேஷம் போட்டுட்டு வந்த, நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். ஒழுங்கு மரியாதையா குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. இங்க பாரு, குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டோம். இங்க பாருங்க, நீங்க என்ன மிரட்டினாலும் எனக்கு ஒன்னும் தெரியாது தெரியாது தெரியாது. தனியா இருக்க பொண்ணுகிட்ட வந்து மிரட்டுறீங்களா? என்ன நீ கலெக்டர் ஆயிட்டேன்னு திமிரா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன். எனக்கு குழந்தை எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் உன்கிட்ட சொல்ல மாட்டேனா? ஏய், இங்க பாரு, ஷூட்டிங் ஆர்டர் ஏற்கனவே கொடுத்தாச்சு. குழந்தைய காப்பாத்த உன்னை சுட்டு கொல்லணும்னா அதுக்கு தயங்கவே மாட்டேன். உண்மையை சொல்லிடு. சொல்லுன்னு சொல்றேன்ல. ஓ, நீ இப்படி மிரட்டினா நான் உன் வழிக்கு வந்துருவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஹலோ, கனகவேல் ஸ்பீக்கிங். ஹலோ சார், கலெக்டர் சார், நான் ஒரு அப்பாவி பொண்ணு சார். இந்த இந்திரான்ற டெபுட்டி கலெக்டர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து என்ன மிரட்டுறா சார். ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க சார். நான் எந்த தப்பும் செய்யல சார். வாட்? இந்திராவா? சரி, அவங்க எதுக்கு அங்க வந்தாங்க? ஆமா சார், அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ஏதோ குழந்தை காணோன்னு என்ன மிரட்டுறாங்க சார். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார் சார் சார், என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சார். சார், என் முன்னாடி தான் சார் இருக்காங்க ரெண்டு பேரும். ஓகே, நீங்க பயப்படாதீங்க. இந்திராட்ட போனை கொடுங்க. இந்தா, உன்கிட்ட கலெக்டர் பேசணுமா? என்ன இந்திரா, அங்க என்ன நடக்குது? யார மிரட்டுறீங்க? சார், இந்த ரோஷினி தான் குழந்தைய கடத்திருக்காங்கன்னு நான் சஸ்பெக்ட் பண்றேன். அதான் உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். ரோஷினி தான் குழந்தைய கடத்தினாங்கன்னு ஏதாவது ஆதாரம், ஐ விட்னஸ்னு கிடைச்சிருக்கா உங்களுக்கு? இல்ல சார், ஆனா எனக்கு கண்டிப்பா. இந்த பாருங்க, துருன்னு ஏதாவது பண்ணாதீங்க. எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு பப்ளிக் மேல துப்பாக்கியெல்லாம் நீட்டக்கூடாது. கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸோட நடந்துக்குங்க. சார் சார், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இங்க பாருங்க, அம்மா உங்க புருஷனோட போயிட்டு மிரட்டுறீங்களாமே, ஏன் உங்க ஹஸ்பண்டுக்கு வேற வேலையே இல்லையா? உங்க வேலையை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்குறீங்களா? சார், அப்படி இல்ல சார். என்ன அப்படிலாம் இல்ல? அன்னைக்கே டியூட்டி டைம்ல புருஷனோட சுத்தாதீங்கன்னு. சார், காணாம போன குழந்தை என் ஹஸ்பண்டோட அண்ணன் குழந்தை. ஒரு ஃபேமிலி மெம்பரா தான் அவர் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு சார். அதுல எந்த தப்புமே இல்லையே. சரி சரி, ஏற்கனவே 24 ஹவர்ஸ்ல 18 ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. இன்னும் 6 ஹவர்ஸ் தான் பாக்கி இருக்கு. ஒன்று நீங்க குழந்தைய கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். சஸ்பென்ஷன் ஆர்டரை போற்ற வேண்டியதான். சார் சார், நாங்க தேடிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அப்படியா? எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம். இப்படி பப்ளிக்கை மிரட்டுறது தான் சரியா இருக்கு உங்களுக்கு. அங்க நிக்காம குழந்தைய கண்டுபிடிக்கிற வேலையை பாருமா. போங்க, போய் பாருங்க. என்ன நல்லா விழுந்துச்சா? ஆள் தெரியாம மிரட்டினா இப்படிதான் வாங்கி கட்டிக்கணும். ரெண்டு பேரும் முதல்ல வெளியே போங்க. ரோஷினி, எங்க வீட்டு குழந்தைய காப்பாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட பேசிக்கிறேன். அது வரைக்கும் நீ எவ்வளவு ஆடணுமோ ஆடிக்கோ. வா கௌதம். இந்திரா,
நம்ம சந்தேகப்பட்டதே தப்பா போச்சு. அந்த ரோஷினிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கிளம்பலாம். கௌதம் இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கௌதம், இப்போ கிளம்ப வேண்டாம். என்ன இந்திரா, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இன்னும் குழந்தை எங்க இருக்குன்னே தெரியல. இங்க வந்து லேட் ஆயிடுச்சுன்னா வேணாம் இந்திரா, போலாம் வா. ரோஷினி மேல இன்னும் சந்தேகமா தான் இருக்கு கௌதம், கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாமே. உனக்கு என்ன இந்திரா, பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவ மேல தப்பு இருந்தா கலெக்டருக்கு ஏன் ஃபோன் பண்ணி பேச போறா? இல்ல அவ ஏன் வீட்லயே உட்காந்துட்டு இருக்க போறா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் ரோஷினிக்கும் சம்மந்தம் இல்லை. கௌதம், நான் காலையில பூக்காரி வேஷத்துல பார்த்தது ரோஷினியை தான். அவளுக்கு தான் அக்கா குழந்தைய கடத்துறதுக்கான சரியான காரணம் இருக்கு. சரி ஓகே, நான் சொல்லி என்னைக்கு நீ என் பேச்சை கேட்டிருக்க? கௌதம், இப்போ நமக்கு இந்த சண்டை தேவையா? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல இந்திரா. நீ எல்லாமே ஓவர் கான்ஃபிடென்ட்டா எடுத்துக்கிற. அப்ப நீ கதிர் மேல சந்தேகப்பட்ட, இப்ப ரோஷினி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கௌதம். ஒரு half அன் ஹவர் மட்டும் வெயிட் பண்ணலாமே ப்ளீஸ். இந்திரா, மற்ற எதுவாக இருந்தாலும் ஓகே, ஆனால் 24 hours தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. வீட்டில் வேற அம்மாவா நீ துடிச்சு போய் உட்காந்துருப்பாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு கடமை இருக்கு. கௌதம், என் இன்ஸ்டிங் கண்டிப்பா தப்பா போகாது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே ப்ளீஸ். சரி ஓகே, வெயிட் பண்ணுறேன். இந்திரா, இதுக்கு மேலே இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறது முட்டாள்தனம், போலாமே. கௌதம், இன்னும் ஒரு 5 minutes கௌதம் ப்ளீஸ். கௌதம், கௌதம், அங்க பாரு. கௌதம், இவன் தான் கௌதம், இவனே தான். அந்த குழந்தைய கடத்திட்டு போனவங்கல்ல, இவனும் தான் இருந்தான். நான் சொன்னது நிஜமா போச்சு பாத்தியா? சரி, நம்ம போய் பார்க்கலாம். இரு இரு, என்ன பேசுறாங்கன்னு மறைஞ்சு போய் கேட்போம். நீ அவசரப்படாத. ஆ மேடம். ஏய், என்னடா இந்த நேரத்துல? இல்ல மேடம், இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், யாராவது பாத்துற போறாங்க, எதுக்கு இப்ப வந்த? இல்ல மேடம், இந்த பார்சலை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, வா உள்ள வா. ம். ஏய், எதுக்குடா இந்த நேரத்துல வந்திருக்க? மேடம், இதை நீங்க பசியா இருப்பீங்கன்னு அண்ணன் கொடுத்துட்டு வர சொன்னார் மேடம். என்ன இது? பிரியாணி மேடம், உங்களுக்காக அண்ணன் ஆசையா கொடுத்து விட்டுருக்காரு. ஏண்டா, பிரியாணி சாப்பிடுற நேரமாடா இது? எப்ப எதை செய்யணும்னு உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? என்ன மேடம், அண்ணன் எவ்வளவு ஆசையா கொடுத்து விட்டுருக்காரு, இப்படி திட்டுறீங்க? ஏய், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ஏன் என் உயிரை வாங்குறீங்க? இப்பதான் அந்த இந்திரா வந்து இங்க ஆடிட்டு போறான். மோப்பம் புடிச்சிட்டு இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பா. இங்க பாரு, இந்த நேரத்துக்கு முட்டாள்தனமா பிரியாணி கிரியாணிங்காத. போ, ஃபர்ஸ்ட் கிளம்பு. சரிங்க மேடம், இதை முதல்ல புடிங்க, மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. ஏய், அத நான் பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. இல்ல மேடம், முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, நீ கிளம்பு, பெரிய ஆபத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ இல்ல, நீங்க கிளம்பு. சாப்பிடு. போ. சீக்கிரமா கிளம்பு, போ, சீக்கிரம் போ. சரிங்க மேடம், நான் போறேன் மேடம். நீங்க கதவை சாத்திட்டு பத்திரமா உள்ள இருங்க. சரியா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். நீங்க உள்ள போய் கதவை முடிக்கிங்க. நீ போ. கௌதம், அவனை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போ, விட்டுறாத. இல்லை இந்திரா,
அவன் யாருக்கோ வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். கௌதம் கௌதம் அந்த ஆளை காணோம். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்க போனா? காணுமே. எங்க போயிருப்பான்? ஆஹா, போலீஸ் இல்ல, இந்திரா தான் இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி வந்திருக்காளா? ஆ, என்ன பண்ணலாம்? வந்துட்டா வந்துட்டா. சொல்றா, எங்க இருக்க? சார், நான் பாதி வழியில தான் இருக்கேன். ஆனா உங்க தம்பியும் இந்திராவும் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க சார். இப்போ நான் குடோனுக்கு வந்தா அவங்களுக்கு நம்ம இடம் தெரிஞ்சு போயிடும் சார். நான் என்ன சார் செய்யறது? டேய், அதான்டா என்னோட பிளானே. கூட்டிட்டு வாடா. நான் தான் அவங்களை ஏமாத்தி குடோனுக்கு வர வச்சிருக்கேன். நீ வா. அவங்க எப்படியும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கல்ல, அவங்கள நான் லாக் பண்றேன்.